வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் சிலந்தி. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ. இப்போ நீங்களும் ஒரு இன்வெஸ்டர் ஆகிட்டீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கிட்ட பணம் காய்க்கும் மரம் இருக்குது, நீங்கள் நம்புவீங்களா? உங்ககிட்ட பணம் காய்க்கும் மரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி சராசரி மனிதனுக்கு அந்த பணம் காய்க்கும் மரம் கிடைச்சதுன்னு என்ன பண்ணுவது தெரியுங்களா? அந்த மரம் எவ்வளோ பணங்கள் கொடுக்குதோ அந்த பணங்களை பூரா எடுத்துகிட்டு அந்த மரத்தை கண்டுக்காம விட்டுருவேன். அப்படி தானே காலங்காலமாக மரங்களை வளர்த்துட்டு இருக்கோம். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பணம் வந்து அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கிடைச்சாது. அப்படி மரங்கள் மூலமாக பணம் கிடைத்தாலும் அந்த மரங்களுக்கு நாம் ஒழுங்காக தண்ணி ஊற்ற மாட்டோம். அதுதான் உண்மை. பணம் காய்க்கும் மரம் ஒரு 4 மரம் உங்கள் வீட்டில் இருந்துட்டா போதுமே, நீங்கள் யார் பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கு பேச்சை கேட்கவும் மாட்டீங்க. கவர்மெண்ட் ரூல்ஸா? அது என்ன பாது, அவன் யாருப்பா நம்மளுக்கு ரூல்ஸ் போடுறது? கவர்மெண்ட் ரூல்ஸ் நாங்கள் எதையுமே மதிக்க மாட்டோம். இன்னொன்று வேணால் பண்ணுவோம், இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இந்த பனை மரங்களை மட்டுமே வளர்க்க ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு மரங்களாக நீங்கள் ஏறி ஏறி பணங்களை பொறிச்சு மூட்டை மூட்டையை கட்டி உங்கள் வீட்டில் அடுக்கி வச்சுருந்தாலோ டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. கட்டுவீங்களா? நீங்களா? நம்பிட்டேன். என்னது, பக்கத்து வீட்டுக்கார 20 மரம் வச்சுருக்கானா? அது எப்படி வைக்கலாம்? நம்மகிட்ட 10 மரம் தானே இருக்குது. ஊத்துராசிட்ட இதை நீங்கள் பண்ணுவீங்க தானே? டிடிஎஸ், டிசிஎஸ், சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி, எப்பா ஒரு 1000 மரங்களை வளர்த்திட வேண்டியதான். வீட்டுக்கு ஒரு மரமாவது வளருங்கன்னு கவர்மெண்ட் கூவி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வளர்க்காத மக்கள் பனை மரம் கிடைக்கும் போது வளர்க்காம இருந்துருவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே வளர்க்கத்தானே போறீங்க. இப்படி ஒரு அதிசயம் நடந்து பனை மரம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், மலைக்கு பஞ்சமே இருக்காது. கொடுத்தா நல்லதுதான். இப்படிப்பட்ட மரத்தை வச்சுட்டு யாருங்க வேலைக்கு போவா? ஒரு கடப்பார மண்மட்டி எடுத்து தோட்டத்துக்குள்ள சுத்தினா போதும். விவசாயம் காப்போம். வேலைக்குன்னு போனால் மேனேஜர் திட்டுவார், டார்கெட் முடிக்கணும், டைமுக்கு சரியாக போகணும். ஆனால் இப்படி மரம் கிடைச்சிருச்சுன்னா அப்படியே மலைக்கு படுத்துட்டு யூடியூப் பார்க்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம், பப்ஜி விளையாடலாம், வேலைக்கு சாப்பிடலாம், டென்ஷனே இல்லைப்பா. சூப்பர்ப்பா. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்ததுன்னா உங்களால் மரம் நிச்சயமாக வளர்க்க முடியும், அறிவை நிச்சயம் வளர்க்க முடியாது. கம் டு த சப்ஜெக்ட். எதுக்காக இப்போ பணம் காய்க்கும் மரம் இந்த வீடியோ? பணம் உண்மையாலுமே மரத்தில் காய்க்குமா? காய்க்கும், ஆனால் மரத்தில் காய்க்காது. பணம் எங்கெங்கே காய்க்கும், எங்கெங்கே பெருகுங்கிறத இப்போ 1 by 1 சொல்லிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ளே சென்டர் பேஜுக்கு போவோம். இப்போ பணம் வந்து உங்கள் வீட்டு லாக்கர்லேயோ, உங்கள் பர்ஸ்லேயோ, உங்கள் சமையல் கட்டில் உப்பு டப்பாக்குள்ளேயோ புளி டப்பாக்குள்ளேயோ போட்டு வச்சுருந்தாவோ, இல்லை உங்கள் பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயோ எல்ஐசிலேயோ போட்டு வச்சுருந்தா பணம் உண்மையாலுமே காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பணம் எங்கப்பா காய்க்குது? பணம் காய்க்குது எங்கன்னா தங்கத்தில் காய்க்குது, லேண்டில் காய்க்குது. ஆனால் வீட்டில் காய்க்குது. தயவு செஞ்சு கடன் கொடுத்து வீட்டை வாங்காதீங்க. வட்டிக்கு மேலே வட்டி கட்டி அந்த வீட்டை சொந்தமாக்காதீங்க. அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா வேணால் பணம் காய்க்கலாம். அடுத்தது பணம் கொத்தா காய்க்கிற இடம் வந்து ஷேர் மார்க்கெட். ஏங்க எவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க. ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் தான். உட்காருங்க, கேட்டுட்டு உட்காருங்க, பஸ் உட்காருங்க ப்ரோ. ஷேர் மார்க்கெட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதனோட ரிஸ்கெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அரவிந்து அம்பானி ஆகலாம். அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அப்படின்னு என்ன? நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னே தெரியுறதில்ல. இது வந்து நீண்ட காலத்துக்கு சிறிதாக சேமித்து வந்தீங்கன்னா அது ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத தொகையை உங்களுக்கு அது கொடுக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கா? கல்யாணம் பண்ணணும், சீர்வரிசை செய்யணும். பையன் இருக்கு, அப்படியா? பையனை படிக்க வைக்கணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வருஷம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக வந்து இந்த எஸ்ஐபியில் போட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷங்கிற போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை உங்களுக்கு வழங்கும். உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருந்தால் அந்த 100 எப்படி 1000 ஆக்குறது, 1000 எப்படி லட்சங்கள் ஆக்குறதுன்னு மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். மற்றபடி அந்த 100 ரூபாயை வச்சுருந்தீங்கன்னா அந்த 100 ரூபா தான் ஆகும். அந்த 100 ரூபாய் இல்லாமல் கூட போயிடலாம். அந்த 100 ரூபாயை சேமிக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த 100 ரூபாயை பெருக்கணும். அது எப்படி பெருக்கிறதுன்னு இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக தான் நீங்கள் உணர முடியும். ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, ஒரு பொருளை வாங்கணும்னா கடன் கொடுத்து வாங்காதீங்க. இப்படி சிறுக சேர்த்து வச்சு பிறகு அந்த பொருளை வாங்கிக்கலாம். அதுதான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. இந்த மாதம் உங்கள் செலவெல்லாம் போக ஒரு 200 ரூபா, ஒரு 500 ரூபா மிச்சமாகுதுன்னா அது வந்து நீங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணி அந்த பணத்தை கரைக்க வேண்டாம்.
அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்கள் மூலமாக அந்த பணத்தை மாதம் மாதம் நீங்கள் சேமிச்சுட்டே வாங்க. நாளடைவில் ஒரு 5 வருஷம் 10 வருஷங்கிற போது அது மிகப்பெரிய காம்பவுண்டிங்காக உருவாயிடும். நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டிங் இஸ் த பெஸ்ட்டு ஆஃப் சேவிங்ஸ் மணி. 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தொகையாக நம்ம முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நம்மளுக்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம்தான். இதை நீங்கள் என்றைக்கும் மறக்க வேண்டாம். பணம் மரத்தில் காய்க்காது தான். நீங்கள் எவ்வளோ சம்பளம் வேணால் வாங்கிட்டு போங்க. 10,000 வாங்குங்க, 20,000 வாங்குங்க, 30,000 வாங்குங்க. சம்பளம் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. உங்களோட சேவிங்ஸ் ஆஃப் மணியும் மேட்டர் கிடையாது. அது 100 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், அதுவும் மேட்டர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கணும். அது எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு அது லாபமோ அந்த இடத்துல தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருந்தீங்கன்னா பணம் காய்க்கும் மரம் என்னங்க, பணம் காய்க்கும் மலையும் உங்கள் பின்னாடி நிற்கும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொல்கிறது என் காதில் விழுகுது. ஆமாங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க? இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.